ஆளுக அமைச்சரா இருக்கிறவரு போங்க ஓசி பஸ் அப்படின்னு சொல்றத தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிக்கல. அண்ணன் KKSSR நீ கொடுத்துருக்கிறியா, போ அந்த ஓரமா நெல்லு போ அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியும். அதெல்லாம் கண்டிக்கல, அது இருக்கட்டும். இப்ப இந்த எதுவுமே சொல்ல முடியல திமுகவில். இப்ப ஆம்புலன்ஸ்ல வந்து நின்றுக்கிறது இந்த 108 அப்படிங்கிறது. இது வந்து இவங்க கொண்டு வந்த இதுதான். இது வந்து அவர்களுக்காகவே செய்யப்பட்ட ஒன்றா அப்படின்றது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் பார்த்தீங்களா, இவர்கள் மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு மாயையை கட்டவிழ்த்து விட திமுக அரசாங்கம் நேர்மையான வழியில் அதிமுகவை எதிர்க்க முடியாததுனால மக்களையும் அதிமுகவையும் அப்படி ஒரு சண்டை போட வைக்கிறதுல இது முதல் முயற்சி. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நடந்ததை அந்த வேலூர் அணைக்கட்டுதில் இது வந்து போகக்கூடாது வரக்கூடாது அதையெல்லாம் சொல்லுவதற்கு யாரும் மானுட சிந்தனை இல்லாமலாம் அரசியல் கட்சியில் வெற்றி பெற்று திமுகவை விட 5 ஆண்டு காலம் அதிகமாக தான் ஆட்சி செஞ்சிருக்கு. 31 வருஷம் ஆண்ட கட்சி தான். ஆகையினால அது உங்களுக்கு இல்லாததுனால தான் அனுமதியும் கொடுத்துக்கிறீங்க. அதே பாதையில் இப்போ சொல்றாருல சார், அங்க ஒருத்தருக்கு வந்து பாதிப்புன்னா அந்த ரோடு வழியா தான் போகணுன்றாரு சார். அது கரெக்டு தான். அந்த ரோடு வழியா தான் போகணும்னு சொன்னா அந்த ரோட்டுல கூட்டம் கூடுவதற்கு அனுமதியை காவல்துறையை ஏன் கொடுத்துச்சு தெரியாதா? மாற்று வழித்தடம் இங்கு ஒன்று இல்லை, அதனால ஒரு பொது மைதானத்துல நடத்துங்கன்னு காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தல் எல்லாம் கொடுக்க மாட்டாரா? என்னது இது? இது ஒண்ணு. அடுத்து, நீங்க இன்னைக்கு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீஸை உள்ள விட்டு ஒரு நீதியரசர் ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் மண்டையை உடைச்சிங்க. மண்டையை உடைச்சிட்டு அவர் வெளியே வந்த உடனே இல்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்ல வச்சிங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லல்ல. நான் அவரே சொன்னாரு, அவரே சொன்னது, நான் சொல்லல. இல்லைங்க ஒண்ணு இல்ல, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் என்று சொன்னவர். அந்த உள்ளுக்கு உள்ள போராட்டத்துல வாகனங்கள் எவ்வளவு சேதப்படுத்தினாங்க, என்ன நடந்துச்சு, இப்ராஹிம் கலிஃபுல்லா ஆர் பானுமதி நீதியரசர் என்னென்ன தீர்ப்பு போட்டாங்கன்றதெல்லாம் அன்றைக்கு உள்ளுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா நீங்க வந்து கூட்டத்துல பாம்ப உள்ளவர் டீம் தானே, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் புதுசா? அது உங்களுடைய வேலையே அதுதானே. அடுத்த ஆளுக்கு கூட்டம் கூடனா உங்களுக்கு அப்படியே கப்ப 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 20 கூட்டம் இப்ப கேட்பது எடப்பாடி அவர்கள். சரி, அது வராம இருக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணும், வழக்கு ஏன் போடலன்னு கேக்குறாரு சார். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? நான் இப்ப சொல்றேன். நல்ல கேள்வி, நண்பர் அருமையா கேள்வி கேட்டார். வழக்கு ஏன் போடல? வழக்கு போட வேண்டியதானே. தூய்மை பணியாளர்கள் வழக்கு போட்டாங்கங்க. என்ன தெரியுமா சொல்லுச்சு? தனியாருக்கு கொடுக்கலாம்ன்றுச்சு. அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவோ அதத்தான் அரசாங்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலும் சொல்றாங்க. என்னாச்சு? அவர்களுக்கு நாமம். இப்ப இவங்க எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. ஏன் வழக்கு போடலன்னா அப்படின்னா அங்கிட்டு ஒரு 4-5 மாசம் அப்படி திருப்பி விட்டுட்டு அதுக்காக போராட்டமே வேணாம், ஏன்னா கோர்ட்ல சப்ஜுடைஸ்னுவாங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இவர் சுற்றுப்பிரயாணத்தை அங்கு தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்குது. அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆகவே எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வந்தாலும் இந்த ஆட்சி, இந்த அரசு மக்களுக்கு எதிரானதுன்றத இவங்க செயல்படே தெரியுது. எதன் மூலம் சொல்லுங்க? ஒரு பெரிய ஊடகத்துல தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் புகார் கொடுத்துட்டாரு அப்படின்னு நடத்துனாங்களே சார். சொல்ல வர அவரே ஒரு புகார் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒளிபரப்பிட்டாங்க. அந்த சீலை எங்க இருந்து ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, கையெழுத்து யார் போட்டதுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு இதை அரசாங்கம் செய்து பாருங்க மேடம். அப்ப அவர் போன் போட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த நியூஸ் செய்தி சேனலுக்கு போன் போடுறாரு. இதை யாருங்க உங்களுக்கு இதை யாரு உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல எங்களுக்கு மாவட்ட செய்தியாளர் அப்படி இப்படின்றாங்க. மாவட்ட செய்தியாளர் யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல அவங்க கொடுத்தாங்க. ஏங்க நான் தான் தமிழ்நாடு
அந்த அது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க தலைவரு நான் அப்படி கையெழுத்தும் போடல, என் சீலும் கிடையாது, ஏங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு சொன்னாங்க. சரி. ஆகவே ஒரு பொய்யை மறைக்க 10 பொய் பேசி கொண்டிருக்குது இந்த அரசு. அவங்கள அப்படி சொல்றீங்களே, இப்ப அவர் சொல்ற இல்ல நடந்தது தப்பா ரெடியா, இல்ல அது நடந்தது தவறா சரியா? ஆனா பொது அதே மாதிரிதான் இதுவும், இப்பதும் தவறு தானே. அதே மாதிரிதான் இதுவும். நான் இப்படி சொல்றேன், கரெக்ட். நான் உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது தவறுதான். நான் அதெல்லாம் அப்படி காரை தூக்கி விட்டு அதெல்லாம் சரியில்லை, ஆமா அதெல்லாம் ரைட்டு தான் அப்படி சொல்றவன் கிடையாது. அப்படி என்றால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. முதலமைச்சர், அமைச்சர், பிரதமர் 30 நாள் ஜெயில இருந்தால் 31வது நாள் பதவி நீக்கப்படும். அது மட்டும், அந்த சட்டம் மட்டும் நாட்டுக்கு உகந்தது இல்லைன்றீங்க, இந்த சட்டம் மட்டும் உகந்ததோ? அப்ப எதிர்க்கட்சி போகிற போது உங்களுக்கு உகந்தது, மத்தியில ஒரு ஆட்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது இந்த நாட்டுக்கு எதிரானது.